500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் நாடு முழுவதும் ஏழை எளிய நடுத்தர மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 20 நாட்களாக வங்கிகளிலும் ஏடிஎம் மையங்கள் முன்பாக காத்திருக்கும் சாமானிய மக்களின் நிலை குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கியில் இருந்து குறைந்த அளவிலேயே பணம் அனுப்பப்படுவதால் பணத்தட்டுப்பாடு உருவாகி பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். பெரும்பாலான ஏடிஎம் மையங்கள் இன்னும் முழுமையாக செயல்படாததால் தங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு கூட பணமின்றி தவித்து வருவதாக தெரிவிக்கின்றனர் ஏழை மக்கள். செத்துர்லான்னு கூட தோணுச்சுமா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பஸ்ஸு காசு இல்லாத எனக்கு வேற கால் அடிப்பட்ட கால் வேற நடக்கவே முடியல. கோபாலபுரத்துலேருந்து இது வரைக்கும் நான் நடந்து வந்திருக்கிறேன் காசு இல்லாத. இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றிட்டோமா. காலையிலேருந்து எல்லா ஏடிஎம்மும் காலியாக இருக்குது. பணம் இல்லைன்றாங்க. இங்கே தான் சொன்னாங்க, சரி இங்கே இருக்குது, நாங்கள் சரி போய் பார்க்கலான்னு வந்திருக்கிறேன். ஒரு ஏடிஎம்மில் போய் நிற்கிறோன்னா 2 மணி நேரத்துக்கு நிற்க வேண்டியதாக இருக்குது. ஒரு 2000 ரூபா எடுக்க வேண்டியது. அதுலேயும் பார்த்தா 2000 ரூபா நோட்டு தான் வருது. 100 ரூபா நோட்டே கிடைக்க மாட்டேங்குது. 500 ரூபா தாள் வந்துச்சுன்றாங்க. நான் எந்த ஏடிஎம்மில் ஒன்றும் வரல. ஒரு ஏடிஎம்மில் போய் நான் நிற்கும்போது நான் கிட்ட போகும்போது அங்கே பார்த்தா காசு இல்லைன்றாங்க. ரிட்டன் நான் திரும்பி வந்துட வேண்டியதாக இருக்குது. 100 ஏடிஎம், நான் டிரைவராக இருக்கேன், சிட்டி ஃபுல்லாக சுற்றுறேன். 100 ஏடிஎம் பார்க்குறேன், அதில் ஒரு 10 ஏடிஎம் தான் காசு இருக்குது. மீதி எல்லா ஏடிஎம்மையும் மூடி வச்சுருக்காங்க. பணம் டெபாசிட் மற்றும் காசோலை பரிமாற்றம் செய்யக்கூடியவர்கள் மட்டுமே வங்கிக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். பணம் எடுப்பவர்களில் முதலில் வந்து வரிசையில் நிற்பவர்களுக்கு மட்டுமே டோக்கன் வழங்கப்பட்டு பணம் கொடுக்கப்படுகிறது. பண தட்டுப்பாட்டையும் சில்லறை தட்டுப்பாட்டையும் சமாளிக்க கை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட புதிய 500 ரூபாய் இன்றும் வங்கிகளில் விநியோகிக்கப்படவில்லை. எல்லாமே கடன் தான் வாங்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒன்னொன்றுத்துக்கும் எங்கன்னா வாங்கினா கார்டும் ஸ்வைப் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போது சின்ன சின்ன கடையில் போனாலும் ஸ்வைப்பிங் கார்டு இருக்காது, அதுக்கும் கஷ்டமாக இருக்குது. பெரிய கடையில் போனாலும் சேஞ்ச் தர மாட்டேங்கிறாங்க, 1000 ருபீஸ். பட் பெட்ரோல் பங்க்ஸில் போனால் கூட அது வாங்க மாட்டாங்க. ஆனால் பெட்ரோல் பங்க்ஸில் வாங்கிக்குவான்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் பெட்ரோல் பங்கு போனாலும் 500 ரூபா கொடுத்தாங்க, 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறாங்க. 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு எத்தனை 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த பார்ட்டி அவ்வளோ ஏற மாட்டாங்க. ஆனால் ரொம்ப டல்லாக இருக்குது. கலெக்ஷனே எடுக்க முடியல, வண்டி வாடகையே கொடுக்க முடியல. 20 நாட்களுக்கு மேல் நீடிக்கும் பண பிரச்சினைக்கு எப்போது விடிவு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் ஒவ்வொரு நாளும் வங்கிகளையும் ஏடிஎம் மையங்களையும் தேடிச் செல்கின்றனர் நடுத்தர மக்கள். காலையிலேருந்து ஏடிஎம்மாக சுற்றிட்டு இருக்கேன். ஒரு ஏடிஎம்லேயும் பணம் இல்லை. அப்படியே பணம் வந்தாலும் 2000 ரூபா நோட்டாக வருது. இந்த 2000 ரூபா நோட்டெல்லாம் எந்த கடையிலையுமே சில்லறை இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா 19 நோட்டு திருப்பி தரணுமேன்றதுக்காகவே அவங்க யாருமே கொடுக்கறது கிடையாது. ஸோ இந்த 2000 ரூபா நோட்டு இருந்தும் அது செல்லாத நோட்டாக தான் என் கையில் இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? அவசர தேவைகளை எதிர்கொள்ள வேண்டியவர்கள் எப்படியாவது பணம் எடுத்தாக வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் ஏடிஎம் மையங்கள் முன்பு கால நேரம் பார்க்காமல் காத்து கிடக்கின்றனர். 20 நாட்களுக்கு மேலாகியும் வங்கிகளிலும் ஏடிஎம் மையங்களிலும் போதுமான பணம் இல்லாததன் காரணமாக சாமானிய மக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக பணத்திற்காக அலைவது என்பது தொடர்கதையாகி இருக்கிறது. இப்பிரச்சனையை தீர்க்க உடனடியாக 500 ரூபாய் தாள்களை புழக்கத்திற்கு கொண்டு வந்து இப்பிரச்சனையை போக்க வேண்டும் என்பதுதான் சாமானிய மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு, சென்னை.